காந்தார தேசத்தில் காலமுகன் என்று அழைக்கப்படும் அரக்க குணம் கொண்ட அரசன் தன் அடுத்த திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான். காலமுகா, உன் தம்பி டெங்கண்ணா செத்துட்டான். வாயுலிங்கத்தை கொண்டு வர்றதுக்காக உன் தம்பியோட நீ அனுப்புன 50 வீரர்கள்ல ஒருத்தன் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கான். என்ன? தெங்கண்ண மாவீர பலசாலி. அவனை தோக்கடிக்கணும்னா 1000 பேர் வந்தாலும் பத்தாது. அவனை எத்தனை படைகள் சேர்ந்து கொண்டாங்க? ஒருத்தன்தான் பிரபு. ஒருத்தனா? ஆமா, அவன் பேரு தின்னா, கோய குலத்தோட இளவரசன். என் தம்பி சாகறதுக்கு முன்னாடி எத்தனை பேரு கொன்னா? அவன் முதல்ல கோய குலத்தை அழிச்சிருப்பான்ல. நாங்க வாயுலிங்கம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தோம். டெங்கண்ணா காட்டுல இருந்த சில பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. அவங்கள காப்பாத்துறதுக்காக தின்னா வந்தான். அப்ப நடந்த சண்டையில நம்ம வீரர்கள் எல்லாரையும் தின்னா கொன்னுட்டான். என் தம்பி செத்து போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் ஏண்டா உயிரோட வந்த? காலமுகா, நீ கவலைப்படாத. இந்த பாரத பூமி செல்வமும் சிறப்பும் நிறைஞ்சது. பஞ்சபூத லிங்கங்களை பற்றி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பிருத்விலிங்கம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. ஜலலிங்கம் திருச்சராப்பள்ளியில் உள்ளது. ஆகாயலிங்கம் சிதம்பரத்தில் உள்ளது. அக்னிலிங்கம் திருவண்ணாமலையில் உள்ளது. இரண்யராஷ்டிரம் பகுதியில சொர்ணமுகி நதி இருக்கு. அங்கதான் வாயுலிங்கமும் இருக்கு. உலகத்திலேயே உயிரோடு இருக்கிற ஒரே லிங்கம் இதுதான். தொடர்ந்து மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டுட்டு இருக்கு. மேலும் இளம் முனிவரான மார்க்கண்டேயரின் கதையை மறந்து விடாதீர்கள். இளம் முனிவரான மார்க்கண்டேயர் அசாதாரண பக்தியும் வலிமையும் கொண்டிருந்தார். 12 வயதிற்கு மேல் அவருக்கு ஆயுட்காலம் இல்லை. கால தூதர்கள் அவரது உயிரை பறிக்க வந்தபோது மார்க்கண்டேயர் ஸ்வர்ணமுகி நதிக்குச் சென்று வாயுலிங்கத்தை கட்டி அணைத்தபடியே கால தூதர்களை எதிர்த்தார். மரணத்தின் கடவுளான யமனால் கூட மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்க முடியவில்லை. வாயுலிங்கத்தின் ஆசிர்வாதம் மார்க்கண்டேயருக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார். இனி எந்த ஆபத்தும் இவனுக்கு நேராது. இந்த வாயுலிங்கத்தின் மகிமைக்கு நான் சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். மார்க்கண்டேயன் 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தன். அந்த வாயுலிங்கத்தை உன்னோடது ஆக்கிக்கிட்டா உனக்கு மரணமே இல்லை. நீ மிருத்யுஞ்சயன் ஆயிடுவே. அப்புறம் நீதான் 8வது சிரஞ்சீவி. வாயுலிங்கமும் கிட்ட இருந்தா இந்த உலகமும் காலடியில. உனக்கு தோல்வியே கிடையாது. நீ சில அற்புதமான சக்திகளை அடைய விரும்புனா ரத்தத்தையும் உயிர்களையும் தியாகம் செஞ்சுதான் ஆகணும். உன் தம்பியை மட்டும் இல்லை. உன் படையில பல பேர் அழிஞ்சு போகலாம். ஆனா வாயுலிங்கத்துக்கு உன்னால மட்டும்தான் சேனை பூட்ட முடியும். வாயுலிங்கத்தை சொந்தமாக்குற வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். என் தம்பிய கொன்ன தின்ன நான் விட மாட்டேன். காடு மொத்தத்தையும் அழிச்சு எல்லாரையும் சாகடிப்பேன். வந்திருக்கிறது காலமுகனா. அவன் ஒரு மனித பிசாசு. வந்தது 50 பேரு, அதனால தின்னா அவங்கள கொன்னுட்டான். அதே ஆயிரக்கணக்கில் வந்தா நமக்கு சாவுதான் தலைவிதி. அவங்க எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும், யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒன்று சேர்ந்து போறான்னா எவ்வளவு பேர் வந்தாலும் எதுக்கலாம். சாவு நெருங்கி வருது. எல்லா வீடும் தீப்பிடிச்சு எரிய போகுது. நாம பேர் ஆபத்துல இருக்கோம். எல்லாரும் சாக போறோம். மாரியம்மா சொன்ன இந்த ஒரு வார்த்தை நிஜம். வாழ்நாள்ல முதல் முறையா மாரியம்மா உண்மையை பேசியிருக்கா. இப்படி எதிரிக்கு பயந்து கல்ல கும்பிட்டுக்கிட்டே இருந்தா நிச்சயமா செத்து போயிருவோம். எதிரிங்க வரும்போது சிங்கம் போல கர்ஜித்து நெஞ்ச நிமித்தி பெருமையோட செத்து மடியணும். நீங்க இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒவ்வொரு நொடியும் மரணம் தான். சாவை விட வாழ்க்கை மதிப்பு மிக்கதா இருக்கணும். ஒரு வீரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்ல, போர்க்காலத்துல எப்படி போராடி புகழோட இறந்தோங்கிறதா முக்கியம். நான் சொல்றது சரிதான். இந்த பூசணிக்காயில சூட ஏத்தி அம்மாவுக்கு ஆரத்தி காட்டி ஆசீர்வாதம் வாங்கு. ஆரத்தி செய்யணும்னா அது என் ஐயாவுக்கு செய்வேன்.
இந்த ராஜ்யத்தோட கடவுளான நாதநாதனுக்கு சமர்ப்பணம் செய்வேன். தின்னா, தெய்வத்தை பத்தி சாமியை பத்தி தப்பா பேசக்கூடாது. கோயக்குள்ள மக்களோட தலைவன்ற முறையில அம்மனுக்கு நான் பூஜை செய்யறேன். அம்மா, எலுமிச்சை பழமும் பூசணிக்காவும் வீசினா நம்ம போர்ல ஜெயிப்போமா? முட்டாள்தனமான நம்பிக்கை. போராடினாதான் ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம பட்டிய மாரியம்மா மாதிரி முட்டாள்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். உன் மனசு அமைதியா இல்லைன்னா நீ அம்மா சமாதியில தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் விருப்பத்துக்கு எதிராக நான் எப்பவும் இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தலைவனா மக்களோட நம்பிக்கையை மதிக்கணும். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. கடவுளையும் சடங்குகளையும் நீ நம்பணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. ஆனால் அவன் நம்பிக்கை மற்றவனை காயப்படக்கூடாது. புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சாப்பிடு. காயமுகன் மாதிரி ஒரு அரக்கனை எதிர்க்கணும்னா நம்ம கோயக்குளம் வலிமையோடு அவங்க முன்னாடி நிற்கணும். மற்ற பட்டியோட தலைவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருக்கேன். மத்த குலங்களா? எதுக்கு? காட்டுத்தீ ஏற்பட்டப்பவோ, பெரிய வெள்ளம் வந்தப்பவோ, இல்ல வேற ஏதாவது கஷ்டம் வரும்போது அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்களா? சேர்ந்து ஜெயிக்கிறத விட தனியா சாகிறதே மேலுன்னு நினைக்கிறவங்க அவங்க. நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்களா ஐயா? கனவு காணாதீங்க ஐயா. பில்லர் பழங்குடி பிறந்தது கருமன் பள்ளத்தாக்கு, வளர்ந்தது முட்புதர் காடு, குடிச்சது முதலை ஏறி தண்ணி. பில்லர் குலத்தின் தலைவன் சண்டன், அவங்க ஆயுதம் கோடாரிகள். புலிந்தர் பழங்குடி பிறந்தது சதாசிவ தேசம், வளர்ந்தது யானைகள் வாழும் காடு, குடிச்சது சொர்ணமுகி நதி தண்ணி. வாயுலிங்கத்தை காப்பாற்றும் பத்ரகணத்தின் தலைவன் கம்பன், அவர்களின் ஆயுதங்கள் திரிசூலம். எருக்கர் பழங்குடி பிறந்தது நிலிபாலா மலைத்தொடரோட நிழல்ல, வளர்ந்தது அடர்ந்த காடு, குடிச்சது நந்திவிந்தி ஓடையின் தண்ணி. தலைவன் முண்டன், அவரது மகன் பெப்புலி, அவர்களின் ஆயுதம் கதாயுதம். பெண்களின் ராஜ்யம், ஆட்சி செய்பவர்கள் பெண்கள். பிறந்தது நந்திமலை, வளர்ந்தது சிறுத்தைகள் வாழும் காடு, குடிச்சது பெண்ணானதி தண்ணி. குக்கிராமத்தின் ராணி பன்னகா, இளவரசி நெமலி, அவர்களின் ஆயுதம் வாள். கோய பழங்குடி பாண்டவர்களில் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த வழித்தோன்றல்கள் கோயகுல மக்கள். பிறந்தது சிவப்பு மலை, வளர்ந்தது உடுமூறு காடு, குடிச்சது முகிலேறு தண்ணி. கோயகுலத்தின் தலைவன் நாதநாதன், இளவரசன் தின்னா, அவர்களின் ஆயுதங்கள் வில் மற்றும் அம்புகள். என்ன நாதநாதா, காலமுகன் படையை எதிர்த்து சண்டை போட பயமா? எங்க கிட்ட உதவி கேக்குறீங்க? யாரோ காலமுகனா? அவனுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்ல, சண்டையும் இல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. நாங்க எதுக்காக பிரச்சனையில மாட்டணும்? பல வருஷங்களா வாயுலிங்கத்தை பத்ரகணங்கள் தான் பாதுகாத்துட்டு வராங்க. யாரு வாயுலிங்கத்தை நெருங்க துணிஞ்சாலும் அவங்கள எப்படி கையாளணும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, வாயுலிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்கும் பத்ரகணம் தயாராவே இருக்கு. ஆனா அவங்க எங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்க 4 பட்டியை தாண்டி தான் வரணும். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நம்ம முன்னோர்கள் இந்த காட்டை 5 பாகங்களா பிரிச்சு கொடுத்திருந்தாலும் நாம எல்லாரும் சகோதரர்கள் தான். எங்க குலத்துக்காகவோ இந்த பட்டிக்காகவோ சேர்ந்து போராட வாங்கன்னு உங்ககிட்ட உதவி கேட்கல. இந்த காடு தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட காடுகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது போராடலைன்னா நம்ம எதுக்காக வாழணும்? என் இனத்துக்காகவோ இல்லை, நம்ம காட்டோட எதிர்காலத்துக்காக கேட்குறேன். கடந்த கால பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நம்மளை அழிக்க வர எதிரியை எதிர்த்து போராட நாம ஒன்று சேரணும்னு உங்க எல்லாரையும் கைகூப்பி கேட்டுக்கிறேன். அம்மா காபத்துனா காப்பாத்துவீங்களா இல்ல சண்டை போடுவீங்களா? இந்த காடும் நமக்கு அம்மா மாதிரி தானே. எங்க ஐயாவோட சேர்ந்து உங்க எல்லாரையும் கேட்கிறேன். உங்களுக்காக போராடுவேன், உங்களுக்காக செத்து மடிவேன். நம்ம பட்டி அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிய நாம ஒண்ணு சேர்ந்தாதான் அழிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரர்களே. நம்ம எல்லாம் பட்டிக்கு போலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீயா? இது என்ன? சின்ன வயசுல முதல் முறையா உன்னை திருவிழாவில் பார்த்தப்பத்துல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசுல இருக்கிறது உனக்கு புரியுமா இல்லையான்னு தெரியாமதான் பூ உன் மேல மழை மாதிரி தூவன. சிவன் மேல எனக்கு ரொம்ப பக்தி. ஒரு தடவை என்னை கூட்டிட்டு போய் அந்த வாயுலிங்கத்தை காட்ட முடியுமா? யுவராணி நமிலி, யார்கிட்ட என்ன கேட்குற?
நாத்துக்கு நான் இந்த தின்னா வாயுலிங்கத்துக்கிட்ட உன்னை கூட்டிட்டு போவானா? உன் பேச்செல்லாம் அவன்கிட்ட பலிக்காது. இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் நடக்காது. வாயுலிங்கத்தை பாதுகாக்கிற பத்திரகணங்களே இது வரைக்கும் பார்த்ததில்ல. புனிதமான அகஸ்தியர் வம்சத்தை சேர்ந்த பிராமணர் மகாதேவ சாஸ்திரி, அவர் மட்டும்தான் 15 நாளைக்கு ஒரு தடவை ரகசியமா வாயுலிங்கத்துக்கு பூஜை செய்வார். அகஸ்திய பரம்பரையில பிறந்த எங்களை மட்டும் உன்னை வணங்க வச்ச நான் என் மகனையும் இங்கு வரவிட மாட்டேன். இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக எத்தனை உயிர்களை வேணாலும் எடுக்க தயாரா இருக்க. என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். இது சிவம், இது ருத்ரம். தொடரும். காலமுகன் தன் படையுடன் காந்தார நாட்டில் இருந்து வந்தானா? காட்டில் உள்ள 5 இனத்தவரும் ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டில் இருந்து வந்த எதிரியை எதிர்த்து போரிட்டார்களா? அல்லது எதிரிகளாக தொடர்வோம் என்று சொல்லி வெளியேறினார்களா? வாயுலிங்க ரகசியத்தை மகாதேவ சாஸ்திரியால் காப்பாற்ற முடியுமா? நெமலிக்கு வாயுலிங்கத்தை காட்டுவதில் தின்னா வெற்றி பெற்றானா? நாத்திகன் தின்னா வாயுலிங்கத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினானா? சிவனின் திருவிளையாடல்தான் என்ன? விரைவில் தெரிந்து கொள்ளுங்கள்.